குட்டி இன்ஃபோ சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். மக்களே, சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளையில் ஒரு பயங்கரமான மற்றும் அதிரடியான தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரிஜினல் பத்திரம் இருந்தால்தான் கண்டிப்பாக பத்திரப்பதிவு செய்ய முடியும் அப்படின்னு புதியதாக கொண்டு வரப்பட்ட சட்ட திருத்த மசோதாவை நம்முடைய குடியரசுத் தலைவர் அவர்களும் அங்கீகரித்து விட்டார். இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இதை பற்றின வீடியோவும் நம்ம போட்டிருக்கோம். ஆனால் இந்த விஷயம் அவசியம் கிடையாது. அதாவது ஒரிஜினல் பத்திரமே இல்லாமல் பத்திரப்பதிவு செய்யலாம். அது எந்தெந்த நேர்வுகளில் அப்படின்னும் பல்வேறு வழக்குகள் இது சம்பந்தமாக தொடரப்பட்டு இந்த எல்லா வழக்குகள் இங்கே ஸ்க்ரீனில் இருக்கீங்களா, இந்த எல்லா வழக்குகளுக்கும் 23 ஜூன் 2026 அன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையானது மிகவும் தெளிவான ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. அந்த தீர்ப்பினுடைய நகல் 117 பக்கத்தை கொண்டது. இருந்தாலும் உங்களுக்காக அந்த தீர்ப்பினுடைய முக்கிய அம்சங்களை நம்ம விரிவாக பார்க்கலாம். ஸோ வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த வழக்கில் என்ன தான் பிரச்சனை நடந்திருக்குன்னு சொல்லிடலாம். 2026 தமிழ்நாடு அரசு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்டில் செக்ஷன் 34C அப்படிங்கிற ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதாவது அந்த சட்டத்தை கொண்டு வர்றதுக்கு தமிழ்நாடு அரசு ஒரு காரணம் சொன்னாங்க. என்ன காரணம்னா, தமிழ்நாட்டில் போலி பத்திரங்கள், ஒரே சொத்தை பல பேருக்கு விற்கிறது, அப்புறம் மார்டேஜை மறைத்து விற்பது, அதாவது எங்கேயாச்சும் அடமானம் போட்டிருக்கிறத மறைத்து விற்பது, அப்புறம் ஃபோர்ஜ்டு டாக்குமெண்ட் பதிவு செய்வது, இதெல்லாம் அதிகமாகிருச்சு. இதை தடுக்கிறதுக்காக இந்த சட்டம் கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புதிய நிபந்தனைகள்லாம் கொண்டு வந்ததாக அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அடுத்து அந்த புதிய நிபந்தனைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சட்டம், இந்த புதியதாக கொண்டு வரப்பட்ட சட்டம் இருக்கு இல்லைங்களா, அதன்படி அடமானத்தில் அந்த நிலம் இருந்தால் அவர்கள் எந்த நிறுவனத்திடம் எந்த நபரிடம் அடமானத்தில் உள்ளதோ அவங்கக்கிட்ட இருந்து NOC, நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் இல்லாமல் யாருக்கும் அதை பதிவு செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சேல் அக்ரிமெண்ட் இருந்தால் ஒரு சில சூழ்நிலைகளில் அடுத்த சேல் டீடை, அதாவது அதுக்கு அடுத்த பத்திரப்பதிவை செய்ய முடியாது. ஒரிஜினலான பத்திரம், அதாவது தாய் பத்திரம், அசல் பத்திரம் இல்லைன்னா கூடுதல் ஆவணங்கள் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ டைட்டில் டாக்குமெண்ட் தொலைஞ்சிருச்சுன்னா போலீஸோடைய நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட், நியூஸ் பேப்பர் பப்ளிகேஷன், இந்த மாதிரி விஷயம்லாம் கட்டாயமாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாம் புதியதாக கொண்டு வரப்பட்ட அந்த சட்டத்தின் ஒரு அம்சங்கள். இப்போது இதை ஏன் மக்கள்லாம் எதிர்க்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு அந்த பெட்டிஷனர் அந்த கோர்ட்டில் சொல்கிறாங்க, சார் அரசு ஃப்ராடை தடுக்கலாம், அதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஃப்ராடை தடுக்கிறன்ற பேரில் சப்ரெஜிஸ்ட்ரார், அந்த சார்பதிவாளர் இருக்கார்ல, அவருடைய அதிகாரத்துக்கு மிஞ்சின, அப்படி இல்லைன்னா அவர் செய்யக்கூடாத அதிகாரத்தை கூட அவர் கையில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் மிக மிக முக்கியமான இந்த கேஸினுடைய முழு கேஸின் மையவாதம். இதுதான் சென்டர் பாயிண்ட். ஸோ கோர்ட்டு என்ன கேட்குறாங்கன்னா, அடிப்படையான ஒரு கேள்வி கேட்குறாங்க ஜட்ஜு. என்னென்னா, ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டோட வேலை என்ன அப்படின்னு கேட்டு அவங்களே சொல்கிறாங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டோட வேலைன்றது ஆவணத்தை சட்டப்படி பத்திரப்பதிவு செய்யணும். இதுதான் அவங்களோட வேலை. மற்றபடி சொத்து யாருடையதுன்னு தீர்மானிக்கிறது அவங்க வேலை இல்லை. அதனுடைய டைட்டில் யாருக்கு இருக்குது அப்படிங்கிறது விசாரிக்கிறது அவங்களுடைய வேலை இல்லை. சிவில் கோர்ட்டு மாதிரி உட்காந்து தீர்ப்பு சொல்கிறதும் அவங்களோட வேலை இல்லை. அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு டாக்குமெண்ட்டை பதிவு செய்யக்கூடியது, டைட்டில் வேறு எந்த விஷயத்தையும் தீர்மானிக்கக்கூடியவங்க இல்லை அப்படின்னு நீதிபதிகளை தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த செக்ஷன் 34C என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோர்ட் சொல்ல வராங்க, செக்ஷன் 34C வந்த பிறகு சப்ரெஜிஸ்ட்ரார், அந்த சார்பதிவாளருக்கு இந்த சொத்து உண்மையிலே இவருடையது தானா, அதாவது ஒரு குறிப்பிட்ட நபருடையதா, இது அடமானத்தில் இருக்குதா, சேல் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்களா, அப்படி போட்டிருந்தா அது இன்னும் உயிரோடு இருக்கா, ஒரிஜினல் டாக்குமெண்ட் இல்லையே அப்படிங்கிறது ஆராயக்கூடிய நிலை உருவாகிறது. ஸோ இது எந்த மாதிரியான ஒரு பொறுப்பு அவங்களுக்கு கொடுக்குதுன்னா, அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸரை ஒரு சிவில் ஜட்ஜு மாதிரி, ஒரு நீதிபதி மாதிரி நடக்க சொல்கிறது. இதுதான் அந்த சட்டத்தினுடைய மிகப்பெரிய குறை அப்படின்னு கோர்ட்டு சொல்கிறாங்க. கோர்ட்டு தெளிவாக சொல்கிறாங்க, எங்களோட அதிகாரத்தை நீங்கள் எப்படி பறிச்சிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ இது இது எல்லாத்துக்கும் பேஸாக நம்ம எல்லாமே இது வரைக்கும் நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுதான் பேஸ். அதை நம்ம எந்த சேஞ்சும் பண்ணக்கூடாது.
அதனுடைய அந்த ஆக்டுக்கு, அந்த சட்டத்துக்கே இது வந்து முரண்பாடாக அமையுது அப்படின்னு நீதிபதிகள் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. அது என்னன்னா பார்த்துக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா, சொத்து அடமானத்தில் இருந்தாலும் விற்கலாம், சேல் அக்ரிமெண்ட்டில் இருந்தாலும் அடுத்த டிரான்சாக்ஷன் நடக்கலாம். அதுக்கு கோ ஓனர் இருந்தாங்கன்னா, அதாவது 2-3 பேர் அதில் பங்குடையவங்களாக இருந்தாங்களா, அந்த குறிப்பிட்ட நபர் தன்னுடைய பங்கு எவ்வளவோ அதை வந்து விற்கலாம். டைட்டிலே முழுமையாக இல்லாதவரும் ஒரு சில சட்ட சூழ்நிலையில் அதை வந்து டிரான்ஸ்ஃபர் செய்யலாம். இப்படின்றது தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட். ஆனால் இது இந்தியா முழுவதும் செயல்படுத்தப்படுது. இந்த செக்ஷன் 34C என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் இதெல்லாம் விட்டுட்டு முதல்ல வந்து சப் ரெஜிஸ்ட்ராரை திருப்திப்படுத்துங்க அப்படின்னு சொல்லுதுன்ற மாதிரியான ஒரு பாயிண்ட்டை தான் நீதிபதிகள் வைக்கிறாங்க. இதனால் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் என்ன பண்ணுதுன்னா, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டையே மிஞ்சி அதை வந்து ஓவர்டேக் பண்ணி நிற்குது. ஸோ அது சட்டப்படி சரியான விஷயம் இல்லை அப்படின்னு வந்து கோர்ட்டு மிக தெளிவாக சொல்கிறாங்க. என்ஓசி கட்டாயம்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு இடத்துல அடமானம் இருக்கும்போது என்ஓசி கட்டாயம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இந்த விஷயத்தை நீதிபதிகள் மிகவும் கடுமையாக விமர்சித்தாங்க. அதாவது ஒரு சொத்து அடமானம்னா அந்த அடமான சொத்து விற்கும் போது அந்த அடமானமும் சேர்ந்து அந்த புதுசாக வாங்கினவங்களுக்கு போகும். இதுதான் நார்மலாக இருக்கக்கூடிய விஷயம். புதுசாக வாங்கக்கூடிய நபர் அந்த அடமானத்தையும் சேர்த்து தான் எடுத்துக்க வேணும். அப்படி இருக்கும்போது நீங்கள் எந்த நபர்கிட்ட அடமானம் போட்டிருக்காங்களோ அவங்கக்கிட்ட போய் என்ஓசி கேட்டு அவங்க தரலைன்னா, அந்த ஒரே ஒரு காரணத்தை வச்சு அந்த நிலத்துடைய ஓனர், அந்த நிலத்தின் உரிமையாளரே அதை விற்க முடியாத சூழ்நிலை உருவாகுது. அதாவது இது ப்ராப்பர்ட்டி ரைட்டுக்கு தேவையில்லாமல் கட்டுப்படுத்துது. நான் தான் ஓனர், அடமானம் இருக்கட்டும், அடமானத்தோடு சேர்த்து நான் விற்றுட்டு போயிடுறேன். ஆனால் அதையே செய்ய முடியாத அளவுக்கு இந்த ரூல் வந்து கட்டுப்படுத்துதுன்னு சொல்கிறாங்க. ஒரிஜினல் டாக்குமெண்ட் இல்லாத விஷயத்தில் கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரிஜினல் டாக்குமெண்ட் இல்லாத ஒவ்வொரு கேஸ்லேயும் போயிட்டு போலீஸ் சர்டிஃபிகேட், நியூஸ் பேப்பர் பப்ளிகேஷன் வாங்க சொல்கிறது சாதாரண மனுஷங்களுக்கு தேவையில்லாத ஒரு சுமையை தான் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன சொல்ல வராங்கன்னா, ஒவ்வொரு ஒரிஜினல் டாக்குமெண்ட் இல்லாத ஒவ்வொரு கேஸ்லையும் நீங்கள் போய் இதை வாங்க சொல்கிறத விட சப் ரெஜிஸ்ட்ராருடைய ஆஃபீஸில் தான் அந்த நிலத்துக்கான முந்தைய பத்திரமானது பத்திரப்பதிவு செய்யப்பட்டிருக்கும். ஸோ அந்த அலுவலகத்திலேயே, சார்பதிவாளர் அலுவலகத்திலேயே நீங்கள் சர்டிஃபைடு காப்பியை பார்க்க முடியும், அதை சரி பார்க்க முடியும். அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் ஒவ்வொருத்தரையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் நியூஸ் பேப்பர் ஆஃபீஸுக்கும் அலைய விடுறீங்க? அது வந்து நியாயம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்கும்போது நமக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. அவங்க நமக்கு ஃபேவராக தான் பேசியிருக்காங்க. இந்த சட்டம் ஏன் அரசியலமைப்புக்கே எதிரானது, அதாவது நம்மளோட பேசிக் கான்ஸ்டியூஷன் இருக்கு இல்லைங்களா, அதுக்கே எதிரானது அப்படின்னு கோர்ட் ஏன் சொல்கிறாங்கன்னா, அதுக்கு ஒரு 4 காரணத்தை விவரிக்கிறாங்க. 1, சார்பதிவாளருக்கு நீதிமன்றத்தினுடைய அதிகாரத்தை எடுத்து கொடுக்குறாங்க. இது முதல் தவறு. 2வது என்னென்னா, இவங்க சொன்ன இந்த புதுசாக கொண்டு வந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் ஆனது ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டையே மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுது. 2, இன்னொன்று, ஒரு மனுஷன் தன்னுடைய சொத்தை விற்கும்போது அதனுடைய உரிமையில் தேவையில்லாத தடைகளை இது உருவாக்குது. என்னோட சொத்தை நான் விற்கிறதுக்கு இது தேவையில்லாத ஒரு தடையை உருவாக்குது. அடுத்து, எக்ஸிக்யூட்டிவ் செய்யக்கூடாத வேலையை சட்டமாக மாற்றி மீண்டும் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு எக்ஸிக்யூட்டிவ்னா ஒரு சாதாரண நபர், ஒரு நியமிக்கப்பட்ட ஒரு நபர், அவர் வந்து செய்யக்கூடாத வேலையை சட்டமாக மாற்றி மீண்டும் கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த செக்ஷன் மேனிஃபெஸ்ட்லி ஆர்பிட்ரரி என்றும் ஆர்டிகிள் 14 மற்றும் ஆர்டிகிள் 300A எதிரானது அப்படின்னு சொல்லி கோர்ட்டு தரமான ஒரு ரிப்ளையை கொடுத்துருக்காங்க. இறுதியாக கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு உத்தரவு கொடுத்துருக்காங்க. இந்த வழக்கில் நீதிமன்றத்துடைய இறுதி முடிவு மிகவும் தெளிவானது. அதாவது செக்ஷன் 34C முழுவதையும் ரத்து செய்கிறாங்க. என்டையர் அமெண்ட்மெண்ட்டையும் அவங்க வந்து ரத்து செய்கிறாங்க. அடுத்து, இந்த சட்ட திருத்தம் அல்ட்ரா வயர்ஸ் மற்றும் அன்கான்ஸ்டியூஷனல் என்று அறிவித்தது. அதாவது இது வந்து ஒரு சில விஷயத்தை தாண்டி போகுது, அது மட்டும் இல்லாமல் இது சட்டத்துக்கு புறம்பானதாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து, இது சம்மந்தமாக 4 பேர் பெட்டிஷன் போட்டாங்களா, அந்த 4 பெட்டிஷனுமே நீங்கள் சொன்னது கரெக்டு அப்படின்னு வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இதை இவங்க போட்ட பெட்டிஷனில் இவங்க கொடுத்த ரெக்வஸ்ட் என்னென்னா, அவங்களுடைய தான செட்டில்மெண்ட்டை நீங்கள் பத்திரப்பதிவு செய்யணும்னு கேட்டாங்க. அதுக்கும் அவங்க ஓகே சொல்லிட்டாங்க. பதிவு செய்யறதுக்கு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுட்டாங்க. இதனால் மனுதாரர்கள் அவங்க பெற்ற தான செட்டில்மெண்ட்டை பதிவு செய்யலாம் அப்படின்னு வந்து கோர்ட்டு தெளிவாக சொல்லிடுச்சு.
ஸோ அவ்வளோதான் மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இன்னும் தெளிவாக வார்த்தையாக தெரியணும்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணும்போது இந்த கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டோட முழு காப்பியும் உங்களுக்கு கிடச்சிரும். அதை நீங்கள் லைன் பை லைனாக படிக்கும்போது உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். அது மொத்தம் 117 பக்கங்களை கொண்டது. அது உங்களுக்கு பெருசாக இருக்குன்றதுக்காக தான் நான் உங்களுக்கு தெளிவாக இந்த மாதிரி கொண்டு வந்தேன். ஸோ இனிமேல் உங்களுக்கு எல்லாமே தெளிவாக கிடச்சிருக்கும். நீங்கள் யார்கிட்டையும் அலைய தேவையில்லை. சார்பதிவாளர் அலுவலகத்தில் நீங்கள் அதிகமாக அலைச்சலை ஏற்படுத்திக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அவ்வளோதான், இன்றைக்கான வீடியோ முடிஞ்சிருச்சு. ஸோ இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்ததே இல்லை, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரைக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு நீங்கள் இதில் இருக்க எல்லா வீடியோவும் பார்த்து மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி.